வேட்டை திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் இந்த வசனத்திற்கு இன்னொரு முகம் உண்டு. அதுதான் பயம். ஆசையை மட்டுமல்லாமல் பயத்தை தூண்டியும் ஒருவரை ஏமாற்ற முடியும் என்பதை ராஜஸ்தானில் நடந்த ஒரு சம்பவம் உணர்த்தியிருக்கிறது. காலம் மாறுவதற்கு ஏற்றாற்போல் மோசடிக்காரர்களும் தங்கள் வழிமுறைகளை மாற்றி வருகின்றனர். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் பெரும்பாலும் மோசடிக்காரர்கள்தான் டெக்னாலஜியை அதன் முழு பரிமாணத்திலும் பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுகின்றனர். அதில் ஒருவர் இந்த ராகுல். கருப்பு உடையில் நெற்றி நிறைய குங்குமத்தோடும் கழுத்து நிறைய அணிகலன்களோடும் காட்சி தரும் ராகுலை பார்த்ததும் சாமியார் என்று யாரும் நம்பாமல் இருப்பது கடினம். ராஜஸ்தான் மாநிலம் ஜுன்ஜுனு பகுதியை சேர்ந்த ராகுலின் வயது 20. 2K கிட்ஸான ராகுலுக்கு சிறுவயதில் இருந்தே மந்திர தந்திரம் போன்ற அமானுஷ்ய விஷயங்களில் ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. தனக்கு சொந்தமான இடத்தில் ஒரு கோவிலை கட்டிய ராகுல் அதில் உக்கிரமான சாமி சிலைகளை நிறுவி தினமும் பூஜை செய்து வந்திருக்கிறார். தன்னை ஒரு மாந்திரீகனாக காட்டிக்கொள்ள நினைத்த ராகுல் நள்ளிரவுகளில் அமானுஷ்ய பூஜைகளை செய்து வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த பகுதிவாசிகளும் அவரை ஒரு மந்திரவாதியாகவே நம்பத் தொடங்கியிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைகளை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க நினைத்திருக்கிறார் ராகுல். குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, காதல் சக்சஸ் ஆக, பிரிந்த கணவனோடு மீண்டும் சேர, நோய்களை குணப்படுத்த என சகல பிரச்சனைகளையும் தன்னால் தீர்க்க முடியும் என ராகுல் கூறியிருக்கிறார். இதை நம்பி சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த சிலர் அவரிடம் வந்திருக்கிறார்கள். தனக்கு ஓரளவுக்கு தெரிந்த பூஜை பரிகாரங்களை செய்து கல்லா கட்டத் தொடங்கியிருக்கிறார் ராகுல். தனது தாந்திரீக பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல நினைத்த ராகுல் சமூக வலைதளங்களில் அகோரி _G_ராஜஸ்தான் என்ற பெயரில் கணக்கை தொடங்கியிருக்கிறார். அதில் மாஸ் பிஜிஎம்மோடு பூஜை செய்யும் வீடியோக்களை பதிவேற்றியிருக்கிறார். ஆன்லைன் மூலமாகவே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதாக விளம்பரப்படுத்தியிருக்கிறார் ராகுல். என்ன பிரச்சனை என்று செல்போனில் கூறினால் மட்டும் போதும், அதற்கான பூஜைகளையும் பரிகாரங்களையும் ராஜஸ்தானில் உள்ள கோயிலில் இருந்தே செய்து அவற்றை தீர்த்து வைப்பதாக உருட்டியிருக்கிறார். தனது சமூக வலைதள கணக்கை பிரபலப்படுத்த பணம் கொடுத்து விளம்பரப்படுத்தியிருக்கிறார். தீர்வு தேடி யாராவது அணுகினால் AI மூலம் அமானுஷ்ய பேய் வீடியோக்களை உருவாக்கி சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்பி உங்கள் வீட்டில் பேய் இருக்கிறது, தன்னுடைய டிஜிட்டல் ஞான கண்ணால் அவற்றை பார்த்ததாக கூறி மிரள வைப்பது வழக்கம். ராகுல் அனுப்பும் AI வீடியோக்களை பலர் உண்மையென்று நம்பி பிரகார பூஜைக்காக பணத்தை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பணம் அனுப்பியவர்கள் பிரச்சனை தீரவில்லை என மீண்டும் போன் செய்தால் அவர்கள் நம்பரை பிளாக் செய்து விடுவது ராகுலின் வழக்கம். AI மூலம் அமானுஷ்ய வீடியோக்களை உருவாக்கி மக்களை பயமுறுத்தி கல்லா கட்டிய ராகுல் கார், பங்களா என சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்திருக்கிறார். சமீபத்தில் டெல்லியை சேர்ந்த பெண் ஒருவர் ராகுலை இன்ஸ்டாகிராம் மூலம் தொடர்பு கொண்டிருக்கிறார். தனது வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி அந்த பெண் கூறியிருக்கிறார். உடனே உங்கள் வீட்டில் பேய் இருக்கிறது, செய்வினை வைத்திருக்கிறார்கள், அதை எடுக்கவில்லை என்றால் உயிருக்கே ஆபத்து என வழக்கம் போல AI மூலம் வீடியோவை உருவாக்கி அனுப்பி வைத்திருக்கிறார். ராகுலின் பேய் கதையில் பயந்து போன அந்த பெண் பரிகார பூஜை செய்வதற்காக அவர் கேட்ட 1,14,000 ரூபாய் பணத்தை அனுப்பியிருக்கிறார். நள்ளிரவு பூஜை செய்து செய்வினை கோளாறுகளையும் பேயையும் விரட்டிவிட்டதாக மீண்டும் ஒரு AI வீடியோவை அனுப்பியிருக்கிறார் ராகுல்.
ஆனால் அவரின் பிரச்சனை எதுவும் தீர்ந்த பாடில்லை. இதனால் அவர் மீண்டும் ராகுலை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். உஷாரான ராகுல் அந்த பெண்ணை பிளாக் செய்திருக்கிறார். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த பெண் டெல்லி சைபர் கிரைமில் புகார் அளிக்கவே போலீசார் ராஜஸ்தான் சென்று ராகுலுக்கு காப்பு கட்டியிருக்கிறார்கள். போலீசாரின் விசாரணையில் ராகுல் போலி மந்திரவாதியாக ஊருக்குள் உலா வந்தது உறுதியாக இருக்கிறது. ஏஐ வீடியோ மூலம் உருவாக்கப்பட்ட அமானுஷ்ய வீடியோக்களை அனுப்பி 50க்கும் மேற்பட்டவர்களை பயமுறுத்தி ஏமாற்றி பணம் பறித்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவரை கைது செய்த போலீசார் 3 செல்போன், 5 சிம் கார்டு, செக் புக் போன்றவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஒருவரின் ஆசையை தூண்டி மட்டுமல்ல, பயமுறுத்தியும் ஏமாற்ற முடியும் என்பதை ராகுல் நிரூபித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.